Hi friends, today recipe வெந்தய களி. இப்போ வெந்தய களிக்கு வெந்தயம் வந்து நைட்டே ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். நான் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டேன். நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். அதே மாதிரி இது வந்து ஒரு டம்ளர் அரிசி. ஸோ அதையுமே நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். பச்சரிசி நைட் ஃபுல்லாக ஊற வச்சு இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன் அரிசியை. அதே மாதிரி நம்ம வச்சுருக்க வெந்தயத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. இப்போ வந்து நம்ம வந்து சுடு தண்ணியை ஒரு கனமான பாத்திரத்தில் வச்சுக்கலாம். குக்கரில் இல்லை சட்டியில் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 சட்டி தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். அது வரைக்கும் இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த களிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இதிலேயே சேர்த்துக்கிறோம், இந்த தண்ணியிலே சேர்த்துக்கிறோம். மாவில் சேர்த்து அரைக்கலாம் இருந்தாலும் அரைக்கலாம். நான் வந்து மாவில் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ அந்த தண்ணியில் சேர்த்தேன். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருங்க, கை விட்டுறாதீங்க, இல்லாட்டினா கட்டி கட்டியே ஆயிரும். அதனால் ஊற்றிக்கிட்டே இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் வரும். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதோட நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த களி வந்து ரொம்பவே நல்லது. ரொம்ப சூடு வந்து அதிகமாக இருக்கவங்க இது வந்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில் தான் இருக்கும். ஸோ வந்து ஏசியில் இருக்கிறதே சூடு தான். ஸோ அவங்க வந்து இது வந்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வேனல் கட்டி இந்த பருவெலாம் ஹீட்டுனால தான் வரும். ஸோ அதுக்கு இந்த களியும் சாப்பிட்லாம். அப்புறம் இந்த ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க இவங்கெல்லாம் சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக உள்ளவங்க சாப்பிட்டா அவங்களுக்குமே ரொம்ப சூட்டு வலியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வராது இந்த களி சாப்பிட்டா. இந்த மாதிரி சூடு உள்ளவங்க வாரத்தில் இதை ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலே போதும். எந்த வேனல் கட்டி இது எதுவுமே வராது. இப்போ இது வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கப்பில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு நம்ம கையை தொட்டு இந்த மாதிரி அமுக்கணும்னா நம்ம கையில் வந்து ஒட்டாது. ஸோ ஒட்டலை அப்படின்னா அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை. இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ இது வெந்துருச்சு, இதை அமர்த்திடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் இந்த மாதிரி குழி போட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வந்து வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்தை பொடி பண்ணதை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.